கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் அடைமழை பிழைஞ்சுது. மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. இந்த வாரமும் செல்லிங் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுது. சார்ட்டும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுறது. ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது நிஃப்டி இண்டைசஸ் பொறுத்தளவு 24,363, which is lower than 24,400. 24,400 several months of ரேஞ்சில் 24,400 சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அதை பிரேக் பண்ணி ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது வீக்னஸ் ஸ்டில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல அகெயின் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னும் போது நம்ம ரெசிஸ்டன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருதுன்றது, அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் வரும்போது அது வரைக்கும் செல்லிங் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அட் 24,500, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,363. ஸோ 24,363 to 24,500 வந்தாலும் செல்லிங் தான் ஜென்ரேட் ஆகும். சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,200 and 24,000 இந்த ரேஞ்சில் சப்போர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில், பை ட்ரிகர் ஆகணும்னா 24,800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் பை ஜென்ரேட் ஆகும். அப்படி பை ஜென்ரேட் ஆகும் பட்சத்தில் 24,800க்கு மேலே பை ஜென்ரேட் ஆகும் பட்சத்தில் இந்த 24,500 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஜோன் சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ 24,500 சப்போர்ட்டாக மாறும்போது பை சைடில் இருக்கிற டார்கெட்ஸ் 25,000, 25,200 and 25,400க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பட் மார்க்கெட் இஸ் இன் எ செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரவுண்டு பிட்வீன் 24,363 to 24,500 செல்லிங் ஜோன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அண்ட் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லா இண்டைசஸ் லெவல்ஸும் சரி, ஸ்டாக் லெவல்ஸும் சரி, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பை செல் கால் கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். அதையே நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் முதலே. ஸோ நிஃப்டி சார்ட்ஸு நம்ம வியூ பண்ணும்போதும் எங்கேருந்து செல் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். போன வாரத்தில் நடந்த செல்லிங்கும் எவ்வளோ டீப்பாக இருக்குன்றதையும் அந்த கேண்டலில் நீங்கள் பார்க்க முடியும். இட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடிஸாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,004 க்ளோஸ் ஆகிருக்கிறது. சார்ட் அகெயின் இண்டிகேட்டிங் செல்லிங் ப்ரெஷர் தான் இண்டிகேட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் அட் 55,500 லெவல்ஸ். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே 55,004. இன் பிட்வீன் 55,004 to 55,500 லெவல்ஸ் வந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும். சப்போர்ட்ஸ் ஜோன் எங்கே இருக்குன்னா 54,700, 54,400 and 54,100ல் சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குது. பை ட்ரிகர் ஆகணும்னா 56,100க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தான் பை ட்ரிகர் ஆகும். பை ட்ரிகர் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் பேசுகிற 55,500 ஆக்ட் ஆஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் 56,600, 57,000, 57,400 வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே கமிங் வீக்கில் மண்டேலலாம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றதால ஃபஸ்ட் ரவுண்ட் 55,004 to 55,500 இஸ் த செல்லிங் ஜோன் அப்படின்றத மார்க்கெட் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. சார்ட்டும் அதுதான் சொல்லுது. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கும் செல்லிங் ஜெனரேட் ஆகி போன வாரம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெட்டிஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இட் இண்டிகேட்ஸ் அகெயின் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸ்ன்றது தான் ஆஸ் அ சார்ட் பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது நமக்கு அதுதான் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ நிஃப்டி ஐடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. ஏன்னா நிஃப்டி ஐடி தான் முதல்லே கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் இண்டைசஸில் நிஃப்டி ஐடி தான் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படின்றத ப்ரீவியஸாக இண்டிகேட் பண்ணுறது. இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கிறது 34,398. அகெயின் சார்ட் இண்டிகேட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது நிஃப்டி ஐடியும். ரெசிஸ்டன்ஸஸ் அட் 34,600. ஸோ இன் பிட்வீன் 34,398 to 34,600 செல் ஜோன் தான். சப்போர்ட்ஸ் ஆர் 34,220, 33,900 and 33,600. நம்ம பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் 35,350க்கு மேலே தான் பை ட்ரிகர் ஆகும். பை ட்ரிகர் ஆகும்போது இந்த செல்லிங் ப்ரெஷரோட ரெசிஸ்டன்ஸ் 34,600 ஆக்ட் ஆஸ் சப்போர்ட் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் சைட் பை சைட் ட்ரிகர் ஆகும்போது டார்கெட்ஸ் ஆர் 35,800, 36,200 and 36,600. ஸோ இது பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஐடி நியரிங் 200 டிஎம்ஏ வீக்லிக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ 200 டிஎம்ஏ வீக்லிக்கு கீழே அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் திரும்புன்றது என்னோடய பர்சனல் ஒரு அனாலிசிஸ். அதை உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ நிஃப்டி ஐடி வீக்லி 200 டிஎம்ஏன்றது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். அந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது டெஃபினட்டாக எல்லா இண்டைசஸும் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதை நிஃப்டி ஐடி தான் முதல்ல இண்டிகேட் பண்ணுன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அது சார்ட்டில் பார்க்கும்போது நிஃப்டி செல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் ஆனது. நான் எவ்ரி வீக் சொல்லிகிட்ருக்கேன். போன வாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே வந்து ஹை செல்லிங் ஆர் ஹெவி செல்லிங்னு சொல்லலாம். பட் நிஃப்டி ஐடி பொறுத்த அளவுக்கு செல்லிங் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. ஈவன் தோ செல்லிங்கில் இருந்தாலும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கேண்டில் வந்து அந்த ரெடிஸ் வந்து ஃபுல் ரெடிஸாக இல்லாமல் ஒரு சின்ன மொமெண்டம் தான் இருக்குது. ஸோ அதிலே இண்டிகேட் பண்ணது நிஃப்டி ஐடி வந்து வீக்லி 200 டிஎம்ஏ இருக்கிறதால அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவன் தோ செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆனாலும் 200 டிஎம்ஏ வீக்லிக்கு கீழே போயிட்டு ரிவர்சல் ஆகும்போது ரொம்ப கவனித்து நம்ம பார்க்கும்போது இண்டைசஸ் ஆல் இண்டைசஸ் திரும்புறது வந்து நிஃப்டி ஐடி வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஸோ ஐடி சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே 79,857. சார்ட் இண்டிகேட்ஸ் அகெயின்ஸ்ட் செல்லிங் ப்ரெஷர். சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் 80,300. ஸோ 79,857 க்ளோஸ் ஆகிருக்கு. 80,300 வர்ற வரைக்குமே கூட செல் ஜோன் தான் வந்து மேக்ஸிமம் செல் ஜோன் தான் அந்த 80,300 வந்து காமிக்குது. சப்போர்ட்ஸ் பார்க்கும்போது 80,300, 79,857, 79,300, 78,900 and 78,600க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அண்ட் மோர் ஓவர் சென்செக்ஸும் வந்து வீக்காக தான் இருக்குது. பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் 81,100க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் வந்து பை ஜென்ரேட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆர் 81,900, 82,600 and 82,900. 81,100க்கு மேலே பை ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் 80,300 ஆக்ட் அஸ் சப்போர்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பொறுத்தளவு நிஃப்டி இண்டைசஸ், பேங்க் நிஃப்டி இண்டைசஸ் அண்ட் நிஃப்டி ஐடி இண்டைசஸ், சென்செக்ஸ் நாலுமே பார்த்தோம். நாலுமே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்ற மாதிரியும் இப்போ பார்த்துருக்கோம். அதோட சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே உங்களோட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் ஐடியில் இருக்கிற ஒரு ரிவர்சல் ப்ராபபிலிட்டி எங்கே வரும்ன்றதையும் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சார்ட்டில் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எஃப்ஐடிஐ பொறுத்தளவு இந்த மந்த் ஆஃப் இப்போ வந்து ஆகஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃப்ரைடே வரைக்குமே வந்து எஃப்ஐ வந்து 14,018 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க செல்லிங். அண்ட் டிஏஐ பொறுத்தளவு 36,795 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே மட்டும் போத் எஃப்ஐ அண்ட் டிஏ ரெண்டு பேருமே பை பண்ணியிருக்காங்க. அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன தான் எஃப்ஐ அண்ட் டிஏ பை பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ஜோனில் வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பி காஷியஸ். அண்ட் யூஎஸ் டேரிஃப் வந்து எப்படி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் அஃபெக்டட் செக்டர் இந்தியாவை பொறுத்தளவு மோஸ்ட் அஃபெக்டட் செக்டர் வந்து அப்பேரல் அண்ட் ரெடிமேட் இண்டஸ்ட்ரீஸ். அப்பேரல் அண்ட் ரெடிமேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மோஸ்ட் ஹிட் செக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆட்டோ காம்பனன்ட் செக்டர். ஆட்டோ காம்பனன்ட் செக்டர்லேயும் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு டோட்டலி வந்து 9 lakh crore நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 7 lakh crore ஒன்லி ஃப்ரம் டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட் அப்பரல்ஸ். அது மூலயமா தான் வந்து 7 lakh crore வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட் அஃபெக்டட் செக்டர் அதுக்கு தான் அப்பரல்ஸ் அண்டு டெக்ஸ்டைல், ரெடிமேட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்கிறது. பேலன்ஸ் 2 lakh crore மட்டும்தான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸில் வர்றது. லைக் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அதர்ஸில் வர்றது வந்து 2 lakh crore மட்டும்தான் வருது. இந்த டேரிஃப் நம்மளுக்கு இம்போஸ் பண்ணதில் பெனிஃபிட் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் அண்ட் பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு ஆர்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டட் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யுஎஸ் வந்து பொறுத்தளவுக்கு அக்ரிகல்ச்சரில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க வந்து எதையுமே வந்து நிறுத்துறதுக்கு ரெடியாக இல்லை. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து அக்ரிகல்ச்சரல் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் செய்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஆர் சேம் ஸ்டாண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவு ரெண்டு பேரும் சேம் ஸ்டாண்டில் இருக்காங்க. சைனா எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்கும்போது மோஸ்ட் அஃபெக்டட் தென் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட் அப்பரல்ஸ் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்டு இதில் வந்து சைனாவில் ஒரே ஒரு ப்ளஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்னென்னா ரேர் எர்த் காம்போனன்ட்ஸ் அப்படின்றது. இது ஒரு மேக்னெட்ஸ், சிம்பிளாக நம்மளுக்கு புரியணுன்னா மேக்னெட்ஸ், இட்ஸ் அ மினரல்ஸ் அண்ட் மேக்னெட்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. இதை வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து 90% ஆஃப் த ரேர் எர்த் காம்போனன்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் வந்து சைனா மட்டும்தான். அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலாக கொடுக்கறது வந்து சைனா மட்டும்தான் பண்ணுது. இந்தியா டோட்டலாகவே குளோபலி சைனா இஸ் த ஒன்லி பர்சன் who produce
ரேர் எர்த் காம்போனன்ட்ஸ் 90% ஆஃப் த ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்ற வச்சுக்கலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ட்ரோன்ஸ், பேட்ரிஸ் அண்டு சப்மரைன் வெசல்ஸ் லைக் டிஃபென்ஸுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் இனிமேல் வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சைனாவில் இந்த விஷயம் வந்து அவங்க கையில் இருக்கிறதால யூஎஸ்ஸால் வந்து நிறைய வந்து இம்போஸ் பண்ண முடியல. பிகாஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ யூஎஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ட்ரோன்ஸ், பேட்ரிஸ், அதுக்கப்புறம் சப்மரைன் வெசல்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இவங்களோட இந்த ரேர் எர்த் காம்போனன்ட்ஸை வச்சு தான் அவங்களே பண்ண முடியும். அப்படின்னும் போது யுஎஸ் வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இல்லாமல் உலகமே வந்து சைனாவை தான் இந்த ஒரு விஷயத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போது ரீசண்ட் அப்மூவ் வந்து ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயும் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்படின்னும் போது அந்த இடத்துல சைனா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் வந்து யுஎஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வருது. அப்படி இல்லாட்டி யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு இம்போஸ் பண்ணுற மாதிரி சைனாவுக்கும் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும். ஒன்லி ஃபார் ரேர் எர்த் காம்போனன்ட்ஸுக்காக தான் வந்து அவங்களால வந்து ரொம்ப ஸ்டப்பானாக வந்து அவங்க மேலே ஆக்ட் பண்ண முடியல. இந்த ரேர் எர்த் காம்போனன்ட்ஸ் அவங்கள டைரெக்டாக எங்கே ஹிட் பண்ணுதுன்னா பென்டகன் வந்து யுஎஸோட டிஃபென்ஸ் ஜோன். ஸோ இந்த டிஃபென்ஸ் ஜோனில் வந்து இந்த காம்போனன்ட் இல்லாமல் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து வேறு ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு சப்போஸ் இவங்க வந்து சைனாலேருந்து வாங்காமல் வேறு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வாங்கினாலும் அந்த ஊரில் இருக்கவங்க வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஆல் த டாட்ஸ் கனெக்ட் பண்ணாலும் சைனா வந்து இதில் ஸ்ட்ராங்ன்றதால தான் வந்து யூஎஸ் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டுருக்கு சைனாவை பொறுத்தளவுக்கு. அண்ட் யுஎஸ் இந்தியா இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா யுஎஸ் வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸை வந்து குறைக்கணுன்றது தான் வந்து யுஎஸோட மெயின் ஆப்ஜெக்டே. ரஷ்யன் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதாலையும் அதனால் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய பே பண்ணுறதாலையும் அதை வச்சு அவங்க வந்து உக்ரைன் வாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுன்ற மாதிரியெல்லாம் ஒரு 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 டாட்ஸை கனெக்ட் பண்ணி யூஎஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டிமாண்ட் பொறுத்தளவு ரஷ்யன் ஆயிலை வந்து கம்மி பண்ணணும், இம்போர்ட் பண்ணுறது நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மெயின் டிமாண்ட். அதுக்காக தான் இந்த டேரிஃப் பக்கம்லாம் வந்து அவங்க சுற்றுறது. அண்டு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த ஆயில் இம்போர்ட்ஸை வந்து ரஷ்யாவிலேருந்து நிறுத்துறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரஷ்யன்லேருந்து தான் வாங்குன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது ஒரு மெயின் விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 15th வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து ரஷ்யா பிரசிடெண்ட் அண்ட் யுஎஸ் பிரசிடெண்ட் வந்து அலாஸ்காவில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் டே. அந்த டேயில் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். யுஎஸ் ஏன் உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உக்ரைனில் வந்து சம் இம்பார்ட்டண்ட் மினரல்ஸ் லைக் ரேர் எர்த் காம்போனன்ட்ஸ்க்கு தேவையான சம் மினரல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு அவங்க ஊரில். ஸோ உக்ரைனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட பிளான் இருக்குது. அதனால தான் உக்ரைனை சப்போர்ட் பண்ணி உக்ரைனில் இருக்கிற அந்த மினரல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு தான் உக்ரைனை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக்சின்ஸில் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் உங்களோட வந்து நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பேக் டு அவர் மார்க்கெட்ஸ் இப்போ பொறுத்தளவுக்கு சைனா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டேரிஃபில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு சர்ப்ரைசிங் ஜோன். யுஎஸ் டேரிஃப் வந்து இவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக சைனா வந்திருக்கிறது ஒரு பெரிய வெல்கமிங் இதுன்னு சொல்லலாம், நியூஸ்னு சொல்லலாம். அண்டு நம்ம மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதை வச்சு பார்க்கும்போது அகெயின் பேக் டு அவர் மார்க்கெட்ஸ்னும் போது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதை பார்த்தா டெஃபினட்டாக வீக்காக தான் இருக்குது. கன்சிஸ்டன்ட் வீக்னஸ் வந்து கம்மிங் வீக்லேயும் இருக்குன்ற மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது. நான் முதலே சொன்ன மாதிரி நிஃப்டி ஐடி இஸ் நியரிங் வெரி குட் சப்போர்ட் லெவல்ஸ் ஆன் வீக்லி டிமாண்ட் ஜோன்ஸ். வீக்லி டிமாண்ட் ஜோன்ஸில் வந்து ஐடி வந்து அதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஐ திங்க் 1 to 2 weeks அந்த மாதிரி ஒரு டைம் ஜோன் எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து இந்த வீக்லி டிமாண்ட் ஜோன்ஸ் வந்துடுச்சுன்னா தட் இஸ் அ எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அ நிஃப்டி ஐடி ரிவர்சல். நிஃப்டி ஐடி ரிவர்சல் கிடைக்கும்போது ஆல் இண்டைசஸ் ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து குவரி கேட்டிருக்காங்க, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோ ஸ்டீல் கேட்டிருக்காங்க, அண்ட் டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த 3 ஸ்டாக்கும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த அளவுக்கு எப்போவுமே வந்து பேட்ரி வந்து எவர் கிரீன் ஆல்வேஸ் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். அண்டு நவ்
இவி எக்ஸ்பேன்ஷன் வேறு நடந்துருக்கு. 2030 வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இவி யூஸிங் வந்து ஜாஸ்தி பண்ணோன்ற மாதிரி இந்தியா பேசிகிட்டு இருக்கிறதால எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமர் ராஜா பேட்ரிஸ் இதெல்லாமே வந்து பேட்ரி பேஸ்டு கம்பெனிஸுக்கெல்லாம் நல்ல லைஃப் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் இப்போது 376 இருக்குது. ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 535 to 328. ஸோ நியர்லி 328 ஜோன்ஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது 376 போது. ஸோ மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக கீழே இறங்கும்போது இது 328 வரப்போதா இல்லை கீழே போதா, அதுக்கும் கீழே கிடைக்க போதான்றதையும் பார்க்கணும். இட்ஸ் ஆல் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ் தான் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவு. அதுக்கு வரைக்கும் டவுட் கிடையாது. டிவிடெண்ட் ஈல்டு பொறுத்தளவு 0.53% அவங்க கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1, நெட் ப்ராஃபிட் 854 crore, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.74, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது, 652 crore மைனஸில் இருக்குது. பட் பிளெட்ஜ் 0, இண்டஸ்ட்ரி PE 27.7 அண்ட் ஸ்டாக் PE இஸ் 37.7. ஸோ ஸ்டாக் PE கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது இண்டஸ்ட்ரி PEயோட மேட்ச் ஆகும்போது இட்ஸ் அ வேல்யூவேஷன் ப்ரைஸில் வரதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46% வச்சுருக்காங்க. அண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து 46% வச்சுருக்காங்க. தென் இம்பார்ட்டண்ட் விஷயம், பேலன்ஸ் ஷீட் 85 crore வந்து இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் அண்டு ரிசர்வ்ஸ் வந்து 13,828 crore வரைக்குமே வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸ் ஆர் 2,000 crore மட்டும்தான். ஸோ நெக்லிஜிபிள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்தளவுக்கு 2024 883 crore, 2025 800 crore அண்டு டிடிஎம் ட்ரேடிங் 12 months இப்போ நடந்துட்டுருக்கிறது வந்து ஆஸ் ஆன் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நியர்லி ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். ஆகஸ்ட்டில் இருக்கும்போதே 854 crore வந்து ஆல்ரெடி இவங்க சொல்லியிருக்காங்க டிடிஎம்மில். ஸோ இட் மைட் இன்க்ரீஸ் அப்படின்றது வந்து டெஃபினட்டாக தெரியுது. ஏன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்றதால இந்த வருஷம் மார்ச்சில் இவங்க இந்த மார்ச் 2026 ரிசல்ட் கொடுக்கும்போது டெஃபினட்டாக 854 ஜாஸ்தி ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபண்டமெண்டல். ஸோ இதை வந்து கீழே வரும்போது நான் வாங்கலாம். நான் சொல்லியிருக்கிற லெவல்ஸ் வந்து எல்லாமே ஸ்க்ரீனர்லேயே கிடைக்கும், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதை பொறுத்தளவுக்கு ₹1 ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்டு 1.39%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.2, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 206 crore இருக்குது, பெட்டர். அண்ட் புக் வேல்யூ 93, கரண்ட் ப்ரைஸ் 101, ஹை 237 அண்ட் 80 வந்து லோ இருக்குது. ஸோ 101 to 80 கீழே வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இந்த கம்பெனியை பொறுத்தளவு பிளெட்ஜ் இருக்குது. பிளெட்ஜ் இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணோம். பிகாஸ் பிளெட்ஜ் எதுக்காக இருக்குன்றதெல்லாம் தெரியணும். 11.4% வரைக்கும் பிளெட்ஜ் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 46% இருக்குது. அதில் 11% பிளெட்ஜில் இருக்குன்னா கொஞ்சம் திங்க் பண்ணணும் இது. அண்ட் ஸ்டாக் PE is 10.9, இண்டஸ்ட்ரி PE is 24.4. ஸோ அவைலபிள் அட் சீப்பர் வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னாலும் பிளெட்ஜ் இருக்கிறதால இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். இதுலேயும் இன்வெஸ்டர் பொறுத்தளவுக்கு ப்ரொமோட்டர் பொறுத்தளவு 46% இருக்காங்க. அண்டு பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62 crore வந்து இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் அண்டு 5,720 crore ரிசர்வ்ஸில் இருக்காங்க. பாரோயிங்ஸ் 2,125 crore இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது மார்ச் 2024 740 crore, மார்ச் 2025 710 crore, ட்ரேடிங் 12 month 573 crore. ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 740 710 அண்ட் 710 இப்போ ட்ரேடிங் 12 month. அஃப்கோர்ஸ் மார்ச் எல்லாம் இன்னும் வரல, இருந்தாலும் 573 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிறது பெட்டர். அண்டு அடுத்தது வந்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு ப்ரொமோட்டர் 84% இருக்காங்க. அண்ட் எஃப்ஐ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜூன் 2025 ஒரு 1.41% ஆட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ. ஸோ இது கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் யோசனை பண்ணலான்னு தான் தோன்றுறது. அண்டு ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவுக்கு 53 crore வந்து ஈக்விட்டி கேபிட்டல் அண்டு ரிசர்வ்ஸ் வந்து -931 crore. ஸோ இது வந்து ரிசர்வ்ஸ்லாம் மைனஸில் இருக்கும்போது கேஷ் ஃப்ளோ இருக்காது. ஸோ கம்பெனி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி இது தான். ஒன்லி திங் எஃப்ஐ ஆட் பண்ணியிருக்கிறது வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸ்லலாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கணும். எஃப்ஐயை வந்து பிளைண்டாலாம் நம்பிட்டுருக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்தளவுக்கு இவங்க வந்து மார்ச் 2024 17 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்ச் 2025 34 crore டபுள் ஆகிருக்கு. அண்ட் ட்ரேடிங் 12 month இப்போவே 38 crores பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால தான் எஃப்ஐ வந்து ஜூன் 2025 பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது 1.41.
ஸோ ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ஒரு குட் சைன். பட் பிளெட்ஜ் இருக்கிறது ஒரு அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். டைமண்ட் பவர் பொறுத்தளவுக்கு நோ பிளெட்ஜ். டைமண்ட் பவர் பொறுத்தளவு நோ பிளெட்ஜ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்ட் இயரும் நல்லா இருக்குது. ஒன்லி திங் ரிசர்வ் இஸ் த நெகட்டிவ். அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துக்கணும். அண்ட் இயர் ஹை வந்து 194, இயர் லோ வந்து 81. ஸோ அதையும் பார்த்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம யோசனை பண்ணோம். ஒன்லி டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எஃப்ஐ இருக்கிறதால ஒரே ஒரு ப்ளஸ் இருக்குது. அது வரும் குவார்ட்டர்ஸில் ஆட் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மூணும் வந்து வியூவர்ஸோட குவயரிஸ். அண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ ஹிடன் ஜெம் அப்படின்றது வந்து இந்த தடவை வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து எதை கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செக்டார்ஸ் எல்லாமே நிறைய செக்டார்ஸ் வந்து இந்த யூஎஸ் டேரிஃபில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால பேங்கிங் அண்டு நான் பேங்கிங் ஃபினான்சியல்ஸ் என்பிஎஃப்சி இதிலெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பிஎஃப்சியில் வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் இதுவும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒருவேளை இன்டர்நேஷ்னல் பேங்கிங்க்கு ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து தர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபார் அ ஹியூஜ் மூவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹிடன் ஜெம்மில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய கவுண்டர் வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பொறுத்தளவு ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஃபேஸ் வேல்யூ 10 rupeesனால் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஸ்ப்ளிட்டோ போனஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அண்டு இயர் ஹை வந்து 841 அண்ட் இயர் லோ வந்து 478. டிவிடெண்ட் yield 0.14. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5205 crore அண்டு கரண்ட் ப்ரைஸ் 739. ஸ்டாக் PE வந்து 25.2, இண்டஸ்ட்ரி PE 16.3. கொஞ்சம் ஸ்டாக் PE குறையும். இந்த கரெக்ஷனில் கொஞ்சம் குறையும் போது இதெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ப்ரொமோட்டர்ஸ் 22.8 அண்ட் ROCE 8.40, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் EPS 29.3, ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 29.3 எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இது. டெட் டு ஈக்விட்டி 7.9 இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி இது வந்து ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்து 16,422 crore வந்து சூப்பர்ப் ரிசர்வ்ஸு. ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்தளவு 745 crore அண்ட் ரிசர்வ் 16,422 crore. டெபாசிட்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆன் இயர் பேசிஸில். அண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2024 1999 crore வந்து 2024 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2025 வந்து 2788 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ஸில் நல்ல க்ரோத்தே இருக்குது. அண்ட் டிடிஎம் ட்ரேடிங் 12 monthல 2898 crore வரைக்கும் இப்போ வரைக்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச்சில் டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஃபார் அ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இயர் ஹை இயர் லோலாம் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் ஆவரேஜ் PE பொறுத்தளவு 25 இருக்குது. இட்ஸ் ஆல்சோ பெட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒன்லி திங் இதில் இருக்கிற இது வந்து ஸோ ஒன்லி கன்சர்ன் இஸ் ஸ்டாக் PE 25.2, இண்டஸ்ட்ரி PE 16.3. அதனால் ஸ்டாக் PE கொஞ்சம் குறையும் போது இது பெட்டர் ஃபார் அக்குமுலேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஃபார் அ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில். ஐ திங்க் இந்த வாரத்துக்கு தேவையான எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.